இந்திரா இந்திரா இப்படிதான் சார் எப்பவுமே நடக்குது. ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. உங்கள் பையன் மயங்கி விழுந்துடுறான்னு சொல்கிறீங்கல்ல, அது மயக்கம் இல்லை, தூக்கம். மெடிக்கலி இதை நார்கோலெப்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஒரு வகையான ஸ்லீப்பிங் டிஸார்டர். உங்கள் பையனுக்கு தூங்கிறது ஒரு குறை. தூங்குறத போய் எப்படி டாக்டர்? இருக்குமா, நம்ம ஊரில் லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த குறைபாடு இருக்கு. எப்பெல்லாம் தூங்குவான் டாக்டர்? எப்போ வேணா தூங்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தானே இருந்தான், டக்குன்னு ஒரு சவுண்டு கிட்ட தூக்கிட்டான் பாருங்க. இது மாதிரிதாம்மா கோபம், அதிர்ச்சி, துக்கம், சந்தோஷம் எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தூங்கிடுவான். அவனா ஏந்திருக்கணுமா, 10 செகண்ட் ஆகலாம், 10 நிமிஷமும் ஆகலாம், ஒன்றும் சொல்ல முடியாதுமா. ஆப்ரேஷன் ஏதாவது செஞ்சு சரி பண்ணலாமா டாக்டர்? இல்லைம்மா, இதுக்கு இது வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. ஆமாம், ஸ்கூலில் எப்படி படிக்கிறான்? நல்லா படிப்பான் டாக்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். கிளாஸில் பாடம் நடத்தும்போது தூங்குறான், ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான். எப்படி ஓய்ன பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நாம் தூங்குறதுக்கும் அவன் தூங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான்ல, நாம் பேசுகிறதெல்லாம் அவனுக்கு நல்லா கேட்கும். இப்போ பாருங்க தம்பி, உங்கள் அப்பா பேர் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.